நம்மளுடைய கெஸ்ட்டும் வந்து நல்ல பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் ஐட்டமோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மயிலாப்பூர். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து பஞ்சாபி ஸ்பெஷலா பண்ணிட்டு வரோம். நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? நான் பன்னீர் கட்லெட் பண்ண போறேன் மேம். ஓகே, சூப்பர். அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஹெல்தி. அதில் போடுற நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானதை பார்த்துடலாமா? ஓகேங்க மேம். பன்னீர் கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பன்னீர் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 1 கப், பிரெட் கிரம்ஸ் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பூண்டு 4 நம்பர், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பன்னீர் கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க. ஓகே, உங்களோட ஹாபிஸ் என்ன? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமில் டைலரிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் விஷயம்லாம் கற்றுப்பேன். நீங்க வந்து எல்லாருக்கும் தைச்சு தரீங்களா இல்லை உங்களுக்கு மட்டும்? நீங்க எனக்கு மட்டும் தான் மேம் தைச்சுப்பேன். இப்போ நீங்க போட்டுன்னு வந்ததும் நீங்க தைச்சதா? ஆமாங்க மேம். ஓ, வெரி குட், பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகேங்க, தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு கேட்கறது, அது மாதிரி ஏதாவது? பாட்டு கேட்கறது அதெல்லாம் அப்படியே வேலை நடந்துட்டு இருக்கும் போதே எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பன்னீர் துருவி வச்சுருக்கோங்க மேம். ஓகே, துருவின பன்னீரோட சால்ட் சேர்க்க போகிறோம். சரி, தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஓகே. அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஓகே. இது வந்து ஆர்கானிக்ஸ் மிக்சடு, அதாவது ஆரிகானோ, அப்புறம் புதினா லீவ்ஸ், என்னென்னலாம் ஹெர்ப்ஸ் இருக்கோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணது. ஆமாம், எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே. இதில் என்னென்ன அரைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேங்க, பூண்டு, பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஓகே, இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே. நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா, ஸோ அது தகுந்த மாதிரி காரம் மட்டும் பார்த்துக்கணும். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். சரி, இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை, கொஞ்சம் தான் சேர்த்து. ஆமாங்க, தேவையான அளவு மட்டும்தான். அதாவது நம்ம எவ்வளோ பன்னீர் எடுத்துருக்கோமோ அது தகுந்த அளவு. தகுந்த அளவு. இது என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே மிக்சட் பண்ணோம் மேம். சரி, எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம அரைக்கணும். சரி, நம்ம இந்த விழுது அரைக்கும் போது. ஓகே, ஓகே. நீங்கள் வந்து எப்போ வந்து சமையல் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? எந்த வயசில்? கொஞ்சம் அம்மா முடியாமல் இருந்தப்ப அப்படியே கொஞ்சமாக செஞ்சு கற்றுக்கினது தான். ஃபஸ்ட்டு பண்ண டிஷ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு பண்ணது சீஸ் பால்ஸ். சீஸ் பால்ஸ் எங்களுக்கு நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. ஓகே, கொஞ்சம் டைம் இருக்கும் போது. அது நார்மலாக பொட்டேட்டோ, கார்னு இதெல்லாமே மசாலா எல்லாமே டஃப் பண்ணி உள்ள சீஸ் வச்சுட்டு பிரெட் கிராம்பில் இது பண்ணி உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சிருக்கோம். மிச்சதெல்லாம் வந்து இந்த ஸ்வீட் கார்ன்லாம் ஸ்வீட் கார்னுமே இல்லை, அதுவுமே அவிக்கணும். எல்லாமே அவிச்சு வச்சுட்டு தான் செய்ய வேண்டியதுதான். ஓகே, இதே மாதிரி அது பேர் என்ன, கார்ன்ஃப்ளவர்லேயே மிக்ஸ் பண்ணி? ஆமாம், கார்ன்ஃப்ளவர்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிராம்பில் இது பண்ணி. ஓகே, ஓகே. உங்களுக்கு பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? என் பொண்ணுக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு இதெல்லாம் சேர்க்கறன்னு தெரிஞ்சா சாப்பிட மாட்டான். அதனால இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி கட்டுக்கே வந்திருக்க மாட்டால? இல்ல, வந்திருக்க மாட்டா. தெரிஞ்சிருமே. இல்ல, அவ ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். அவ 4 o'clock வந்தாலும் அதுக்கப்புறம் எடுத்து நான் ரோஸ்ட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். ஓகே, சரி. ஆனா இப்ப உங்களை டிவில பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நீங்க என்னெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு வேற. சரி, இப்ப அவ்வளவுதான். இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து கையில் எடுத்து தட்டிட போகிறோம். சரி, உங்க அம்மா கிட்ட கத்துன்றது அம்மாவோட ஸ்பெஷல்னு ஒரு டிஷ் இருக்கும்ல ஏதாவது? அம்மாவோட ஸ்பெஷல் வந்து கோவக்காய் பருப்பு. அது கோவக்காய் பருப்பு அது எப்படி பண்ணுவாங்க? கத்திரிக்காய் போட்டு எப்படி பருப்பு கடைவாங்களோ அந்த மாதிரி கோவக்காய் போட்டு கத்திரிக்காய் கடைவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் என்னென்னலாம் போடுவாங்கன்னு கேட்டேன். அதில் அம்மா நிறைய டிஷ் போட்டிருக்காங்க, ஆனால் என்னென்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் அதில் மெயின் டிஷ்ஷு கோவக்காவும் பருப்பும் தான். நார்மலாக எப்படி நம்ம ஒரு சாம்பார் இது பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் அது. ஓகே, கத்திரிக்காய்க்கு பதிலாக அது கோவக்காய். அரைச்சி விடுறதெல்லாம் இருக்குமா அதில்? அரைச்சி விடுறதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மல் நம்ம சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான். ஷேப்லாம் நமக்கு தகுந்த மாதிரி? ஷேப் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகே,
வேற என்னெல்லாம் வந்து டக்குன்னு குழந்தைங்க வரத்துக்குள்ள பண்ணி வைப்பீங்க அவங்க சாப்பிடாதத? நிறைய ஸ்வீட் ஐட்டம் தான் கேட்பா என் பொண்ணு. இந்த காரம் சாப்பிட்றத விட ஸ்வீட் ஐட்டம் கேட்பா. அதனால கோதுமையில ரவையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ணிடுவேன். கோதுமைனா டக்குன்னு வந்து அல்வா பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அதை வறுத்து புட்டு மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. புட்டு கோதுமை மாவுலேயே புட்டு பண்ணுவேன், அது பண்ணுவேன். ஓகே. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க மாமியார் கிட்ட கத்துன்னு இருந்திருப்பீங்கல்ல, இந்த வீட்டு ஸ்டைல்னு ஒரு டிஷ் இருக்கும்ல, ஏதாவது உங்க வீட்டுல அவர் சொல்லுவார்ல, எங்க வீட்டுக்காருக்கு சாம்பார் மட்டும் தான் பிடிக்கும், அதனால ரொம்ப ஈஸியான வேலை, அதை முடிச்சிருவேன். டெய்லி சாம்பார் தான்? ஆமா, சாம்பார் தான். 3 வேளையும் சாம்பார் கொடுத்தாலும் போதும், ஈஸியா முடிஞ்சிருது. இப்போ பன்னீர் வந்து ஷேப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு கட்லெட்டை. இப்போ என்ன பண்ண போறோம்? கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி போட்டு கரைச்சிக்க போறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா அவ்வளோ ஹெல்தி இல்லை, அதனால வந்து நான் எப்பவுமே எது பண்ணாலுமே கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ டக்குனு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்ற ஆப்ஷன், கோதுமை மாவுமே இதே மேட்ச் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி பால் பண்ணி வச்சிருக்கிறத கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே. இதை எடுத்துட்டு இதை பிரெட் க்ரம்ப் இதில் வந்து ஓகே ஷேப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பன்னீர்ன்றதுனால கொஞ்சம் பிரிஞ்சாலும் எண்ணெயில இருந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரி. ஒரு மாதிரி புறன்னு எண்ணெய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி. நம்ம வேணும்னா கூட இந்த பிரெட் க்ரம்ஸ் அதுலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல, அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உள்ளுக்கு. ஓகே. பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரெட் தானே இது பண்ணிருக்கோம், அப்படிலாம் ரஸ்க் இருந்தா கூட அதை கூட பொடி பண்ணி ரஸ்க் பண்ணாலும் இன்னும் அந்த மேல அந்த லேயர் நல்லா வரும். சில பேர் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அதை கூட பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ், நூடுல்ஸ் எல்லாமே பொடி பண்ணி இதை பண்ணலாம். இப்படி கொடுத்தா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க சொல்லுங்க. இல்ல அதனாலதான் உங்க பொண்ணு கண்டுபிடிக்கவே இல்லை. இது சாப்பிட்டாலுமே தெரியாதுங்க மேம், நார்மல் பன்னீர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சில ஐட்டம் நம்ம சொல்லும் போது தான் உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, ஆனா அதை நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டா தெரியவே தெரியாது. பூண்டு, கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி எல்லாம் பார்த்தா தனியா எடுத்து வச்சிருவா, அதனாலயே இந்த மாதிரி போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்துருது. இப்போ நம்ம எண்ணெய் கூட நல்லா காஞ்சிடுது. ஓகேங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும்ல, ரொம்ப காஞ்சிருந்தா அது ஒரு மாதிரி கருகிடும். இது கூட வேற என்னெல்லாம் சேர்க்கலாம்? நம்ம இப்ப பன்னீர் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். இதுல துருவி இதே மாதிரி கேரட் சேர்க்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துலாம். எல்லாமே துருகியே பண்ணாலுமே அது தெரியாது, மேட்ச் ஆயிடும் அதோடவே. இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு பசங்க வரதுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வர்றதுக்கு 1 hour ஆனாலும் கரெக்டா இருக்கும். அவங்க வரும்போது எடுத்து கடகடன்னு பொரிச்சு கொடுத்துடலாம். ஈஸியா இருக்கும். நம்ம என்ன அதுல சேர்த்தோன்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ நம்மளோட கட்லெட் எல்லாம் ரெடி, பொரிச்சு மட்டும் எடுக்க வேண்டியதுதான். நாம என்ன இந்த பக்கம் காஞ்சிருக்குமா, நமக்கு எல்லாம் ரெடியா இருக்குங்க. நீங்க இது சொன்னீங்க இல்லையா, நூடுல்ஸ் போட்டு பண்ணலாம்னு சொல்லி, அது எப்படி? நார்மல் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்றோம் பாத்தீங்களா, எல்லாம் மசாலா இல்லாம அதுலயே சேர்த்து ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி வச்சு அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு பிரெட் ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக்கி உருட்டிடணும். உருட்டிட்டு இந்த நூடுல்ஸ் எடுத்து அதுக்குள்ள வச்சு நல்லா அதே இட்டுட்டு, ஆமா, அதை கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணி இதே பிரெட் கிரம்ல திரும்பவும் இது பண்ணி பண்ணாக்கா அது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதை பொரிச்சிடலாங்களா? இந்த வேணா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம்ல. சில பேர் வந்து எண்ணெய் வேணாம்னுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை திக்கா
ஆட் பண்ணிக்கணும். திக்கா ஆட் பண்ணிட்டு இந்த பிரெட் க்ரம் பண்ணீங்கன்னாக்கா அது நல்லா டிப்பா ஒட்டிடும். ஓகே, இப்போ நம்ம லேசா தான் பண்ணியிருக்கோம். அது ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா. சூப்பரா வந்திருக்குல்ல. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இது பிரிஞ்சு வராம இருக்கும் அந்த பிரெட் கிராம்ஸ் எதுவுமே. நல்ல சாஸோட சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஃபுல் ஃபீலா இருக்கும். ஆமா. பன்னீர் கட்லட் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கணும். அது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், சில்லி ஃபிளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு, இந்த 4த்தையும் நல்லா அரைச்ச விழுதியும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான ஷேப்ல ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து கார்ன்ஃப்ளவரை கரைச்சிட்டு பிரெட் கிரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்ல போட்டு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கார்ன்ஃப்ளவர்ல தோச்சி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்ல பரட்டிட்டு உருண்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர்ல வந்த உடனே எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பன்னீர் கட்லட் ரெடி. நம்மளுடைய பன்னீர் கட்லட் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பார்க்கும் போதே டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டுல ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான். இப்போ இன்கேஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்ல, ஏன்னா இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் எப்ப பார்த்தாலும் வச்சிருக்க மாட்டோம் இல்லையா, அது இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வெறும் ஆனியன் மட்டும் சேர்க்கலாம். வெறும் இருக்கிற ஆனியன் மட்டுமே இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம், அவ்வளவுதான். ஓகே. பாருங்க, எனக்கு ஆல்டர்னேட்டிவும் சொல்லியாச்சு. கண்டிப்பா பார்த்த உடனே டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாத்துருங்க. எங்க ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணுங்க ஒரு கிஃப்ட். பன்னீர் கட்லெட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.